சொன்ன பிரகாரம் என்ன சொல்ற, ஆகாதென்று வீடு கட்டிக்கிறவன் ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த கல்லு என்னங்க, அந்த கல் இப்ப நம்ம சொல்ற வீடு கட்டுறப்ப நம்ம எதெல்லாம் வேண்டான்னு சொல்றோமோ அந்த கல்லு நம்மளுக்கு அஸ்திபாரத்திற்காக நம்மளுக்கு உபயோகப்படுத்துகிறது. ஆமேன். அந்த கல்லோட அர்த்தம் என்னன்னா, ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆகல, உன்னை புறம்பா தள்ளிட்டேன், நான் வந்துகிட்டு யாருமே உதவல, எல்லாருமே என்னை வெறுத்து என்னை தள்ளப்பட்டாங்கன்னு நம்ம சொல்றோம்ல, அவங்கள தான் தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த அஸ்திபார கல் என்பது வந்துட்டு அந்த பரிசுத்த ஆவியானவராம். அந்த கல் வந்துட்டு அந்த பரிசுத்த ஆவியானவரோட அந்த கல்லு வந்துட்டு மூளைக்கல் நம்ம சமூகத்துல நம்ம கூடவே இருக்கிறப்ப யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிதான் பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி வந்துகிட்டு ஏசாயா 28:16 அந்த பரிசுத்த உன்னதமான கல்லு வந்துட்டு அந்த உன்னதமானவரா, அந்த கல்லு வந்துட்டு அந்த ரத்தன கல் வந்துகிட்டு அந்த பரிசுத்த ஆவியானவரா. ஏன்னா நம்மள்ட்ட வந்துட்டு ஆண்டவர் நம்ம எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவருடைய சமூகத்துல நம்மளை கொட்டி நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு அவரு கூட ஐக்கியமா இருக்கிறோமோ அந்த கல் நம்மளுக்கு மூளைக்கல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், ஆகாதென்று நீ உலகத்தாரானால நீ புறக்கணிக்கப்பட்டையா, உன் சொந்த பந்தத்தினால நீங்க புறக்கணிக்கப்பட்டீங்களா, இந்த சமுதாயத்தினால நீங்க புறக்கணிக்கப்பட்டீங்களா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு தலைக்கல்லா இருக்கிறேன். ஒன்றுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னு கேட்டா தெய்வன் நம்ம கூட இருக்கிறப்ப ஒருவரும் நம்மளை அசைக்க முடியாது. ஏன்னா அந்த ரத்தன கல்கள் வெளியேறப்பட்ட அந்த கல் மூளைக்கல்ல நம்ம சமூகத்துல நம்ம கூடவே நம்முடைய சரீரத்தில் எப்பொழுதுமே நம்ம கூட டிராவல் பண்றப்ப யாரும் நம்மளை கைவிட முடியாது. மனுஷர் நம்மளை கைவிடலாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சுவாசம் உள்ள மனுஷன் நீ நம்பாத, காலையில் மலர்ந்தது மாலையில் மறையதாக அந்த மனுஷனை நீ நம்பாத.